அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணுமா. நீ எப்போவுமே எங்களுக்கு துணையாக இருந்து காப்பாற்றுமா தாயே. லட்சுமி லட்சுமி சாமி கும்பிட்றாளா? இப்போ கூப்பிட்டோம்னா கத்துவாளே. சரி கும்பிட்டு வரட்டும். என்னங்க சத்தம் காட்டாமல் வந்து நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை லட்சுமி, கூப்பிட்டே தான் வந்தேன். பார்த்தா நீ சாமி கும்பிட்டுட்டு இருப்ப, அதான் அமைதியாக நின்றுட்டேன். சொல்லுங்கங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டியா லட்சுமி? கிளம்பிட்டேங்க. சரி லட்சுமி, நீ பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு முன்னாடி கோயிலுக்கு போ. எனக்கு கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்குது. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடுறேன், சரியா? இன்னைக்கு என்னங்க காலையிலே தோட்டத்துக்கு போகிறேன்றீங்க? வேலையெல்லாம் இருக்கட்டும், நம்ம டயத்துக்கு கோயிலுக்கு போக வேணாமா? அங்கே காப்பு கட்டிடுவாங்க. நீங்கள் இருங்க, நம்மளாம் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம். காலையிலே தோட்டத்துக்கு போகிறேன்னு இருக்காரு. அது இல்லைம்மா, நேற்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலே தலைவர் வந்து கூப்பிட்டாரு. வா தண்டமணி, நம்ம போய் இந்த மைக் செட்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லணுன்ட்டு கோயிலே போய் நேற்று பாதி நாள் வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. அதனாலதே சரி இன்னைக்கு போய் காலையில் இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அப்படியே நீ நேராக நான் கோயிலுக்கு வந்துடுறேன். நீ பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துடு, சரியா? நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி, நான் பிள்ளைங்களை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன், நீங்கள் வாங்க. பிள்ளைகள்லாம் கிளம்பிருச்சுங்களா? காலையிலே எழுப்பி விட்டுட்டேன். நான் குளிச்சுட்டு வந்து ஒருத்தையாக குளிக்க போனாருங்க. கிளம்பிட்டாங்களா என்னன்னு அப்போ போய் தான் பார்க்கணும். அப்போ சரி, பார்த்து வாங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க. சின்ன பொண்ணு, ஏய் கிருஷ்ணா, என்னதான் பண்ணுறீங்க உள்ள ரெண்டு பேரும்? எவ்வளோ நேரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வர்றக்குள்ளாட்டியும் கோயிலுக்குள்ளே காப்பு கட்டியே முடிச்சிருவாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு. சே அக்கா அக்கா, வாடி கவிதா. என்னக்கா கோயிலுக்கு வரலையா? எல்லாரும் கிளம்பியாச்சு, போகலாமா? உன்னை கூட்டிகிட்டு போகலான் தான் நான் வந்தேன். போகலாண்டி. நான் காலையிலே குளிச்சு முடிய எல்லா வேலையும் முடிச்சு கிளம்பிட்டேன். என் வீட்டில் ஒருத்தி இருக்காளே மருமவனு, இன்னும் கிளம்பிக்கிட்டு இருக்காடி. அப்போ தான் போனால் ரூமுக்குள்ளே. இவள் வர்றக்குள்ளாட்டி கோயிலில் திருவிழாவே முடிஞ்சிடும் போல இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் கிளம்பி வர அப்படிதாக்கா ஆகுது. வரட்டும் விடு. அதுக்கு இல்லட்டி கவிதா, நேரமாச்சு இல்லை? சாமி நமக்காக காத்துக்கிட்டு இருக்குமா சொல்லு? விடுக்கா, வரட்டும். நல்ல நாள் அதுமா சண்டையெல்லாம் எதுவும் போடாத, சரியாக்கா? எத்தே போகலாமா? கவிதா தே, நீங்கள் போந்தீங்க. வாங்க தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு. நீ எப்படி இருக்க? டெய்லி தானம்மா என்னை பார்க்குற, நல்லா இருக்கியான்னு கேட்குற. எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் தே. அதான் நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம். ஏய், இது என்னடி ட்ரெஸ்ஸு? கோயிலுக்கு போகிறவ இப்படி தான் போட்டு வருவாளா ட்ரெஸ்ஸு? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு நீ எப்பவும் போல் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிற. இதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா உனக்கு கிளம்பி வர? இவ பேசுகிறா பண்பாடு கலாச்சாரம். எம்மா போகலாமா? எம்மா போகலாமாவா? டேய் கிருஷ்ணா, என்னடா உன் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு வந்து நிற்கிறா? எப்பவும் போலையா இந்த பேண்ட் சட்டை உன்னை மாட்டிக்கிட்டு இதோடையா கோயிலுக்கு போவாங்க? இப்படியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க எல்லாரும்? எத்தே நல்லா தானே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மேக்கப் பண்ணி வந்திருக்கேன். 1/2 மணி நேரம் எதுக்கு தெரியுமா? மேக்கப்லாம் போட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்லாம் பண்ணி வரணும்ல, அதுதான் 1/2 hour ஆகுது. ஏய், நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசலை, என் மகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். டேய் கிருஷ்ணா, வேறு ட்ரெஸ்ஸை மாட்ட சொல்லிவிட்டு வர சொல்லிட்டேன். அம்மா, அவகிட்ட சேலைக்கு எந்த ஜாக்கெட்டுமே செட் ஆகலம்மா. நீ அவளுக்கு எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டுறனால தான்டா அவள் இப்படி ஆடுறா. நான் எங்கேத்தே ஆடுறேன்? நின்றுக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு கண் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வாங்க, நான் கண் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், சரியா? உன்னெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலப்போ. சரி விடுக்கா, வா நம்ம முன்னாடி போகலாம். சின்ன பொண்ணு, நாங்கள் முன்னாடி போகிறோம், என்னம்மா? கிருஷ்ணா, சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு 2 பேரும் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்கப்பா. சரி சித்தி. சரி தே. அக்கா உட்காந்துக்கிட்டே இருக்காம. எம்மா, என் மகன் வந்துட்டா. வாவுமா. என்ன அத்தை கிழவிக்கு மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்குது. மகளை பார்த்ததும் ஒரே சந்தோஷந்தேன். வாவுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாலு. என்ன டீ, திருவிழாவுக்கு நீ மட்டும்தான் வந்திருக்க, மாப்பிள்ளை வரலையா? அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைம்மா, இப்போ காப்பு கட்ட இங்கே வந்துட்டா திருவிழா வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். லீவு கிடைக்காதுல்ல, அதனால தான் அவர் அப்படியே அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு திருவிழா டயத்தில் வரேன்னாரு.
சரிடி நீ வந்துட்டேல வா வா நம்ம கோயிலுக்கு கிளம்பலாமா? அப்படியே வா போகலாம். நான் கிளம்பிட்டோம், நானும் கவிதா சித்திலாம் கிளம்பிட்டோம். வா என் கூட வா, கிளம்பலாம். போகலாமா? இரு வர்றேன். என்ன மதினி அண்ணே எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? நான் வந்தது பிடிக்கலையா மதினி உங்களுக்கு? ஐயோ உமா, நீ வந்தோன்னா அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தனால அமைதியாக இருந்தேடா. எப்படி இருக்க? மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துக்கலாம்ல. வாவுமா, நீ வந்தோடனே அத்தை உன்னை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால நான் பேசாமல் இருந்தேன். நல்லா இருக்கியா? எனக்கு என்ன உமா பிடிக்காம போகுது நீ வர்றதில்ல. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்க திருவிழாவுக்கு, நீ வர்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான் உமா. இங்கே யார் வந்தாலும் பிடிக்கலன்னா நான் சொல்ல மாட்டேன். யார் வந்தாலும் நான் சாப்பாடு போட ரெடியாக தான் இருக்கேன். மித்தவர்கள் தான் வீட்டுக்கு போனால் கூட வான்னு கூப்பிட மாட்டாளுங்க, காப்பி தண்ணி கூட வச்சு தர மாட்டாளுங்க. கேட்டால் என் மாமியை இதை சொல்லுவா அதை சொல்லுவான்னு குறை சொல்லுவாளுங்க. நான் கூட உங்களுக்கு நான் வந்து பிடிக்காம தான் அமைதியாக இருக்கீங்களோன்னு நினச்சேன். சரி மதினி, நான் எங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். சரி வாமா நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். பார்த்தீங்களாங்க உங்கள் அம்மாவை? இவ்வளோ நேரம் என்னை அவ்வளோ திட்டினாங்க. மகன் வந்தோன்னா அப்படி ஒரு சிரிப்பு முகத்தில். சரி விடு சின்ன பொண்ணு, எங்கள் அம்மாவை பற்றி தான் தெரியும்ல நமக்கு. நீ வெளியில் போய் நின்று, நான் போய் பைக் சாவி எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிங்க.